சூப்பரா ஒரு சாஃப்டான சப்பாத்தியும் ஒரு தக்காளி தொக்குன்னு சொல்ல முடியாது, தக்காளி பச்சடின்னு சொல்ல முடியாது, சூப்பரா ஒரு சைட் டிஷ். அதுக்கு காம்பினேஷனா நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்காக வேண்டி வைக்க அவல்ல வச்சு செய்த சர்க்கரை பொங்கல், பாயசம் இல்லை சர்க்கரை பொங்கல். சரியா? ஹாய், எல்லாத்துக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்னா. நம்ம வீட்டுல கிடையாது, அப்பா இறந்து 1 வருஷம் ஆகாததுனால நம்ம எந்த ஃபங்க்ஷனுமே நம்ம எடுக்க மாட்டோம். ஆனா நார்மலா எப்பவுமே விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அங்க பாருங்க, அந்த சின்ன கிருஷ்ணர் மட்டும் உண்டு, அதனால கடையில இருந்து வெண்ணெய் வாங்கி வச்சிருக்கு. மற்றபடி நம்ம செய்யக்கூடிய நைவேத்தியங்கள் எதுவுமே சாமிக்கு வைக்க போறது இல்லை. எப்பவுமே நான் வைக்க மாட்டேன். இந்த 1 வருஷம் அப்பாவுக்கு 1 வருஷம் கழியது வரைக்கும் எதுவுமே வைக்க கூடாது. அதனால நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு ஒரு அவல் வச்சு ஒரு பாயசம். ஏன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது அவல் தான். அவல் வச்சு நம்ம ஏற்கனவே நேற்று 2 ரெசிபி போட்டோம், பார்க்காதவங்க போய் பாருங்க. அப்புறம் இன்னைக்கு அவல் வச்சு ஒரு பாயசம் ரெடி பண்ண போறோம். அப்புறம் காலையில ஒரு டிஃபனுக்கு சிம்பிளா சப்பாத்தியும் லேயர் போல ஒரு சப்பாத்தியும் போட்டு தக்காளி தொக்கு வைக்க போறோம். சரியா? அதுக்கு இந்த பாத்திரத்துல எண்ணெய் காயிட்டு லைட்டா காஞ்ச உடனே கடுகு நல்லா இருக்கா, கருவேப்பிலை, தக்காளி போட்டு இத தக்காளி ஃபுல்லா எண்ணெயிலேயே சாட்டேஜ் பண்ணிடணும். எண்ணெயிலே நல்லா வேகட்டு. சரியா? வெந்த அப்புறம் பார்ப்போம். அவல் பாயசத்துக்கு நெய்யில அவளை வேக வச்சிருவோம். அவல் பாயசம் எல்லாம் அவளை வச்சு ஒரு சர்க்கரை பொங்கல் தான் ரெடி பண்ண போறேன். அவலு கூட போடுறதுக்கு தான் இந்த சிறுவைத்தம் பருப்பை நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம். சரியா? அவலு கூட போடுறதுக்கு நெய்யில நல்லா வசக்கணும். நெய்யில நல்லா வறுக்கும் போது அவல் கொஞ்சம் பொடி பொடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பால் ஊத்தி வேக வைக்கணும். நல்லாவே வறுக்கணும். அப்பதான் நம்ம இப்படி மசிக்கும் போது அது இந்த மசிஞ்சாலும் கொஞ்சம் கிறிஸ்பியாவே இருக்கும், பொறு பொறுன்னு இருக்கும். எண்ணெயில நல்லா வேகட்டு. இந்த டைம் என்ன செய்யணும், சிம்ல வச்சுட்டு லைட்டா இப்படி நொறுக்கி விடணும். ரொம்ப நொறுக்காண்டா, லைட்டா நொறுக்குனா போதும். மிக்சியில போட்டெல்லாம் பொடிக்காண்டா. சரியா? இனி பால் ஊத்தி வேக வைக்கணும். பாதி பால் பாதி தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். மூடி வச்சிருவானா, 2 ஏலக்காவும் போட்டு மூடி வச்சிருவோம். மூடி வச்சிருக்கோம். இருக்கட்டு.
என்ன செய்யணும்னா உப்பு, தக்காளி லைட்டா புளிப்பா இருக்கும் எப்பவுமே. அதனால என்ன செய்யணும்னா கொஞ்சமா சீனி ஆட் பண்ணணும். இந்த புளிப்பை கண்ட்ரோல் பண்ணதுக்காண்டி சீனி ஆட் பண்ணிட்டு வத்தல் பொடி மட்டும் போட்டா போதும். வேற எந்த இதுவுமே நம்ம என்ன செய்யணும் சேர்க்க வேண்டாம். கலருக்காக வேண்டி ஒரு 1/2 ஸ்பூன் போல காஷ்மீர் சில்லி போட்டுட்டு பண்ணணும். சிம்ல வச்சு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துட வேண்டியதுதான். சிம்ல வச்சிருவோம். குழையல பத்தியா, அதனாலதான் நல்லா என்ன செய்யணும் வறுக்கணும்னு சொன்னது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிடக்கட்டு, அதுக்கப்புறம் இதை சேர்ப்போம். அந்த டைம்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுங்கிறத பார்த்துருவோமா. கூட தேவையான அளவு என்ன செய்யணும், உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் போல சீனி, தயிர் கொஞ்சமா, தயிர் ஒரு 1/2 ஸ்பூன் போல நான் எடுத்திருக்கேன். அது தக்கல எண்ணெய்னா எண்ணெய், நெய்னா நெய் ஊற்றிடணும்னா ஊற்றிடும். ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட் இதை அவ்வளோ மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா நம்ம ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி எடுத்து தடவியாச்சுன்னா இதை இப்படி வச்சா சாஃப்டா இருக்கும். இதை ஒரு மூடி வச்சிருவோமா. விட்டுட்டு இது கொஞ்சம் பால் நல்லா வெந்துட்டா இனிமேல் என்ன செய்யணும்னா வேக வச்சு வச்சிருக்கோம்ல சிறுபயரை ஆட் பண்ணணும். சிறுபைத்தம் பருப்புனா பயர் இல்லை, கட்டியா இருக்கிறதுனால கையை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன செய்திடலாம், சேர்த்துடலாம். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். சிம்லேயே அது வேகட்டுன்னா அடுத்தால இனிமேல் சர்க்கரையை கரைச்சி நம்ம எடுக்கணும். மூடி வச்சிருவோம். வேகட்டு ஒரு 1/2 கப்பு தான் வச்சிருக்கேன். ஏன்னா சர்க்கரை பொங்கல் தானே, அதனால நம்ம என்ன செய்யணும், ரொம்ப தண்ணி ஊத்தாண்டா. அதை தாண்டி இல்லை கரைஞ்ச பிறகு நம்ம இதுல சேர்க்கலாம். ரெண்டாவது இந்த கறி ரெடி ஆயிட்டான்னு பார்ப்போமா. தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணோம்ல, ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணணும். உப்பெல்லாம் இருக்கான்னு பாத்துருவோமா. லாஸ்ட் என்ன செய்யணும், இறக்கும் போது இந்த தயிர் மட்டும் லைட்டா நீங்க ஆட் பண்ணி பாருங்க. புளிக்காத தயிர்னா ஆஃப் பண்ணிடுவோம். நான் ரொம்ப நேரம் சூடாக்காண்டாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யலாம், தயிரை ஆட் பண்ணிட வேண்டியதான். சூப்பரா சப்பாத்தி ஒரு சைட் டிஷ் ரெடியா இருக்கும். ஒன்னாச்சா, இங்க சர்க்கரை கரைஞ்சிட்டு
சர்க்கரை ஆட் பண்ணிடுவோமா? இது ஃபுல் ஃப்ளேம்ல இருக்கட்டுமா? அடி பிடிக்காம இது பண்ணணும். இந்த டைம் அண்டி பருப்பு எல்லாம் தாளிச்சு போடும். அப்புறம் கிஸ்மிஸ் பழம். போதும். சரி, ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷத்துல நம்ம என்ன செய்திடலாம், ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிட்டா? சப்பாத்திக்கு சைடிஷ் ரெடி ஆயாச்சு. இனி அடுத்தால சப்பாத்தி போடணும். இதை வந்து லைட்டா ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா இது பண்ணிடணும். எனக்கு நமக்கு அந்த பாத்திரம் வசதி இல்லாததுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட்ல போட்டு இது பண்ணி, இல்லைன்னா பாத்திரத்துல என்ன செய்திடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் லூஸா தானே விரவி வச்சோம். நமக்கு எவ்வளவு சைஸ் தேவையோ அதுக்கு வந்து என்ன செய்திடலாம், கட் பண்ணிடலாம். சூப்பரா ஒரு அவல் வச்சு ஒரு சர்க்கரை பொங்கல் நீட்டா ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை ஆனதுனாலதான் கலர் வெள்ளை வெள்ளைன்னு தெரியும். ஆஃப் பண்ணிடுவோம். சப்பாத்தியை போட்டோமா? இது நம்ம லேயர் சப்பாத்தி மாதிரி போடுவோம். அதுக்கு சப்பாத்தி இப்படி நேரம் மடக்கணும், இப்படி போடணும். போட்டுட்டு சப்பாத்தி கொஞ்சம் லேசா போடணும், பூரி கொஞ்சம் திக்கா போடணும். கல்லு நல்லா காஞ்சிட்டு சப்பாத்தி சாஃப்டானா மாவு கொஞ்சம் லூஸா வரணும், பூரி உப்பி வரணும்னா மாவு கொஞ்சம் டைட்டா வரணும். இந்த ரெண்டும் தான் அதுல தேவை. ஓகே, சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டா வரணும்னா கண்டிப்பா என்ன செய்யலாம், நம்ம வந்து சூப்பரா வருதா? இதுல வந்து இப்படி நம்ம பிச்சோம்னா அப்படி லேயர் தெரியும். சூடாருச்சுன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா எப்படி வருது பத்தியா? இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணி விடணும். இல்லைன்னா கையில ஒரு வெள்ளை துணியை வச்சு அந்த அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். சூப்பரா ஒரு சப்பாத்தி ரெடி. இங்க பாரு காணிக்கே, இங்க பாருங்க. இப்படி பிச்சு பார்த்துட்டோம்னா உள்ள வந்து அப்படி லேயர் லேயரா தெரியும். சரியா? சரி, நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போமா? சூப்பரா ஒரு சாஃப்டான சப்பாத்தியும் ஒரு தக்காளி தொக்குன்னு சொல்ல முடியாது, தக்காளி பச்சடின்னு சொல்ல முடியாது, சூப்பரா ஒரு சைட் டிஷ். அதுக்கு காம்பினேஷனா நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்காண்டி அவல்ல வச்சு செய்த சர்க்கரை பொங்கல், பாயசம் இல்ல சர்க்கரை பொங்கல். சரியா? அவல்லாம் சிம்பிளான மெத்தட் தான், கண்டிப்பா செய்து பாருங்க. இது போல வீடியோஸ் வேணுமா நம்ம வடமதி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.